நாங்கள் இப்போ அதிகாலையில் 5 மணி அளவில் எழும்பி இப்போ ஒரு அழகான இடத்தை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். அங்கே வந்து வெளிநாட்டு பறவைகள் உள்நாட்டு பறவைகள் எல்லாம் வந்து இனப்பெருக்கம் செய்கிற ஒரு இடமும் அழகான இடமும் நல்ல பச்சை பசலேண்டு இருக்கிற ஒரு இடமும் பாருங்க. இடத்தை பாருங்க, பச்சை நதி ஓடுற மாதிரி அப்படி ஒரு அழகாக இருக்குது. மலைகள் வந்து நம்ம தாண்டி செல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அந்த மரங்கள் அந்த கூடாரமாக அப்படி கூடாரமாக வளர்ந்துருக்கு. வணக்கம், நான் உங்கள் ஜால் அதீதன். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து அராலி பாலத்தடி கிட்ட வந்திருக்கிறோம். இங்கே வந்து இயற்கையான பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் இங்கே வந்து இருக்கிறது. வெளிநாட்டு உள்நாட்டு பறவைகள் எல்லாம் வந்து உயிர் பெருக்கம், பல்லுயிர் பெருக்கம் நடக்கிற ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். அது உங்களுக்கு பார்த்தால் எரிமண்ணுக்கு எத்தனை பாருங்கள், எத்தனை காகங்கள் கொக்குகள் எல்லாம் பறக்குது. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடந்து தான் வந்து இருக்கிறோம் உள்ள. என்னென்னு சொன்னால், இப்போ வந்து எங்களோட மோட்டர் சைக்கிள் சத்தத்துக்கு வந்து பயத்தில் பரப்பினோம். அதனால் வந்து நாங்கள் வந்து மோட்டர் சைக்கிள் நிப்பாடி போட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்திருக்கிறோம். முடிகிற இடத்துல நிற்கிறோம். வடிக்காடு முடிகிற இடம் என்று கேட்பீங்க. அராலிலாம் முடியுது, அராலி பாலத்தடியில் வந்து முடியுது. அந்த வழுக்கியாறு முடிகிற இடத்த நிற்கிறோம். அந்த வழுக்கியாறு முடிகிற இடம் வந்து மிகவும் ஒரு அழகான இடம். அது உங்களுக்கு பார்க்கவே தெரியுமென்று இருக்கிறேன். பறவைகள் எல்லாம் வந்து பறவைகளின் சத்தம், நாங்கள் இப்போ விடிய காலம் 5 மணி கிளம்பி நாங்கள் வந்தபடியாக உங்களுக்கு அந்த பறவையின் சத்தங்கள் அதிலெல்லாம் கேட்குமென்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது ஒரு எப்படியான ஒரு அழகான இடம்னு சொல்லி பாருங்கள். நல்ல அழகாக இருக்குது. வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் வந்து இங்கே தங்கி தங்களுடைய இனத்தை பெருக்கி போகிற ஒரு இடமா இருக்குது. ஒரு உயிர்ச்சூழலான இடமா இருக்குது இந்த இடம். நிறைய வெளிநாட்டு பறவைகள் பார்த்து, நிறைய வெளிநாட்டு பறவைகள் அதில் கமராக்குள்ளே தெரியல, தூரத்தான் தெரியுது. எங்களோட நாட்டின கொக்குகள், நீர்க்காகங்கள் என்று சொல்லி நிறைய இதழ் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் பார்த்து சொன்னால் தங்களோட கிராமத்து வாழ்க்கையில் வந்து ஞாபகம் பெறும்ன்றது இந்த காணொளி வந்து அதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். மற்ற பாருங்கள், இந்த சின்ன அந்த காஞ்ச புல்லுகள் மாதிரி இருக்குது. அந்த புல்லுகளுக்குள்ள பறவைகள் வந்து கூடு கட்டி தங்களோட இனப்பெருக்கத்தை வந்து செய்கிற இடமா இருக்குது. இந்த பகுதி வந்து மழை நீர் வந்து கடலில் வந்து கலக்கிற பகுதியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அராலி பாலத்தடி இதில் தான், இங்கே தான், இதுதான் வந்து மழை நீர் இந்த வழுக்காரெல்லாம் ஓடி வந்து இதெல்லாம் நிறைவு வருது. இங்கே தான் வந்து நிறைவாக அங்கே முடிகிற இடம் வந்து இதுதான். அந்த இடத்தின் அழகை பாருங்க. இந்த இடத்துல வந்து நிறைய மூலிகை செடி இருக்குது. அதில் வந்து சளிக்கு மிகவும் அந்த தூதுவளை எல்லாம் இருக்குது பாருங்க. இப்போ டவுனில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், எத்தனை நிற்க தூதுவளையை பாருங்கள். அப்படியே இந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்குது. தூதுவளை செடி நிற்கிது. சின்ன வளர்ந்து வர்ற வேப்ப மரம், இதுவும் ஒரு மூலிகை தான். வேம்பும் எத்தனையோ இதுகளுக்கு பயன்படுது பாருங்க. அப்படியே இந்த எத்தனை தூதுவளை செடி நிற்கன்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் சளிக்கு எவ்வளவு நன்மை செய்கிறது. இதையெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம். இந்த தூதுவளையெல்லாம் மறந்துட்டோம் பாருங்க. தூதுவளை அடுத்தது இங்கே இதில் நிற்கிது. அப்படியே பக்கத்தில் அப்படியே மிக நெருக்கமாக ஒற்றையடி பாதைன்ற அழகை பாருங்க. இப்படி ஒரு அழகான இடமாக இந்த அராலி இடம் இருக்குது. பறவைகளை பாருங்க, அதிகாலைகள் என்றபடியாக பறவைகள் எல்லாம் வானத்தில் பறந்து வட்டம் அடிச்சோன்றிருக்கேன் சந்தோஷமாக. எப்படி ஒரு நல்லா இருக்குன்னு பாருங்க. விடிய காலை எங்களுக்கு இன்றைக்கு அராலிலாம் முடிந்தது. ஆத்தோரங்கள், குளத்து சைடுகளில் வந்து மரங்கள் நிற்கல, அது ஒரு தனி அழகை கொடுக்கும். இந்த மஞ்சள் முன்னா மரத்தை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. ஒரு ஆளால் உயரம்தான் பெறும். அது ஒரு நல்லா இருக்குது பார்க்க. சூரியன், நாங்கள் வந்தவரான் சூரியனே வந்து விடியுது. சூரிய வெளிச்சம் வந்து வருது. சூரியன் எப்படி உதிக்குன்னு சொல்லி பாருங்க. அப்படியே பறவைகளை பாருங்க. பறவைகளும் அப்படியே சூரியனை சுற்றி வட்டம் விடுற மாதிரி இருக்குது பார்க்கும் பொழுதும். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த பகுதியை பாருங்க. இந்த பகுதியில் அந்த நீர் மட்டம் காட்டுற அந்த இது கொண்டிருக்கிறோம் பார்க்க தெரியும் உங்களுக்கு.
இந்த வேப்ப மரத்தை பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி எனக்கு என்ன விருப்பம்னு சொன்னால் அந்த வேப்ப மரத்தில் வந்து இந்த மேலே வந்து அந்த மேல் நுனியில் வந்து தொட்டு பார்க்கணும் அப்படியான விருப்பங்கள் இருக்குது. இது இப்போ கீழே இருந்து பாலத்துக்கு கீழே இருந்து மேலே வளர்றபடியாக பாருங்க அப்படியே கை கட்டக்கூடிய மாதிரி நிற்கிறேன். இதில் வந்து அந்த பறவைகள் இருக்கைக்குள்ளே பார்க்க எங்களுக்கும் போய் பக்கத்தில் இருந்தால் என்னென்ன மாதிரி ஒரு ஆசை ஒன்று பெறும். இது வந்து இயற்கை சூழல்ன்றபடியாக இயற்கை சூழல் இடத்துல இது அமைந்திருக்கிறபடியாக இந்த இடத்துல வந்து இவ்வளோ பார்க்க தெரியுமான்னு நினைக்கிறேன். இந்த பிரண்டை கொடி எல்லாம் இந்த வேப்ப மரத்தில் படர்ந்து இருக்குது. அதை பார்க்க இவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்ட்டு பாருங்க. காலை பொழுதில் வேப்ப மரத்தை பார்க்கவும் ஒரு அழகாக தான் இருக்குது. ஒரு மனம் மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படியே தேவையான பிரண்டை செடி வேப்ப மரம் ஃபுல்லாக வந்து வளர்ந்துருக்குது. தேவையானவர் வந்து ஒரு அளவளவாக நாங்கள் வந்து எங்களுக்கு மட்டும் வந்து பிடிங்கி கொண்டு போகாமல் மற்றவர்களுக்கும் இந்த காணொலியை பார்க்குறவர்கள் வந்து இடத்துல அந்த பிரண்டை வந்து அந்த உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கள் முழங்கால் வருத்தங்கள் அதுகளுக்கெல்லாம் நெல்லம். அப்போ நீங்கள் வந்து தேவையானதை வந்து மற்றவர்களுக்கும் அதை விட்டு செல்கிற மாதிரி பிடிங்கி கொண்டு போகலாம். உயரமான மரங்களில் வந்து பறவைகள் வந்து இருக்கும் பொழுது அப்படி நாங்கள் இந்த பறவையாக மாறி இருக்கக்கூடாது பாடி இருந்தால் நாங்களும் அந்த கிளைகளில் உட்கார்ந்து இருக்கலாமே இந்த மாதிரி ஆசையாக இருக்கும். இப்போ நான் வரும்போது ஒரு கொக்கு காகம் இருந்து பறக்குது. அப்போ இங்கே வந்தாலும் அவன் அந்த ஆசையும் இருக்கு. இந்த இதுகளை வந்து கழுவி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்களும் அந்த மரத்தோட வந்து மாதிரி உணர்வு வந்து ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆசை வந்து எனக்கு நிறைவேறி இந்த செயல் மூலமாக வந்து எனக்கு அந்த ஆசை வந்து நிறைவேறி இருக்கு. அப்படி மரத்தை பார்க்கவே கட்டி தழுவணும் போல இருக்கு. அவ்வளோ பச்சை பசைன்னு இருக்கு. எவ்வளோத்துக்கு இந்த வேப்ப மரம் வந்து எங்களுக்கு வந்து உதவும்னு சொல்லி தமிழர்களாக எல்லோருக்குமே வந்து தெரியும். பறவைகள் பார்த்து பார்த்து வரும்போது இந்த நடுவில் வரும்போது நடுவில் வரும்போது பாலம் இந்த பாலத்தின் இந்த தண்ணி சத்தத்தை பாருங்க சொந்தங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி. அப்படி தண்ணி அங்கேருந்து இங்கே பாயுது. ஒரு நல்லா இருக்கு பார்க்கும்போது ஏறி விளையாடணும் கூட இருக்கு. நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல இந்த உயரத்துல நின்று இந்த இடத்த அழகை பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த உயரத்தில் ஏறி நின்று அப்படி பிறந்து இந்த உலகத்தின் ஒரு சிறிய பகுதியை பார்க்கும்போது அழகா இருக்கு. ஒரு எப்படியும் இது ஒரு 5 கிலோமீட்டருக்கு புதிய இடத்துல வந்து இந்த பறவைகள் வந்து நிற்கிறோம். இது வந்து இந்த காக்கதீவு தொங்கல் வரை இந்த கண்டத்தாவாரத்து இந்த இது போகுது. அது உங்களை பார்க்க தெரியுமான்னு நினைக்கிறேன். அப்படி பிறந்து பட்ட ஒரு விதமாக இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்க்க அங்கே அந்த தொடங்கின இடத்துல இருந்து குடியும் வரையும் அப்படி பறவைகள் அப்படியே இருக்கு. அது எங்களுக்கு வந்து பயப்படையில் அதைக்கு விலங்கு படகு நாங்கள் நண்பர்கள் எங்களை ஒன்றும் செய்ய மாட்டேனோம் இயற்கையை நேசிக்கிறவர்கள் என்று சொல்லி விலங்கு போல இருக்கு. அப்படி இருக்கணும். தங்கட வேலையில் பார்த்து கூட ஒரு சந்தோஷமாக கழிச்சு கொண்டு இருக்கணும். அப்படி வந்து கருப்பு நீர்க்காகங்களுக்கு மத்தியில் கிடைக்கிற வெள்ள கொப்புகள் இருக்கணும். அதுவும் ஒரு பார்க்க ஒரு ரொம்ப அழகாகத்தான் இருக்குது. பார்த்துக்கொண்டு இருக்கலாம் போல இருக்கும். ஒன்றும் செய்யலாது. இப்போ வேலைக்கும் போகணுன்ற காரணத்தில் நான் விடிய வந்தனாங்க. அதனால் இப்போதான் இந்த காணொலியை முடித்து கொள்கிறோம். இந்த அழகை நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு மிக மனதுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ வெளிநாட்டில் இருந்தாலும் ஸ்ரீலங்காவில் இருந்து அந்த விடியல் பொழுது உங்களுக்கு ஆரம்பித்த மாதிரி இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.